நாம கலப்ப பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க. நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு, பட்டணத்துல சனங்க இருக்கிறாங்க. நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது. அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க, சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும். கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு. வணக்கம் விவசாய சொந்தங்களே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து நெல் சம்மந்தப்பட்டது தான். இதில் நெல்லை பற்றி, நெல் என்ன ரகம், நாங்கள் யாரை வச்சு நட்டோம், வட இந்தியர்கள் ப்ளஸ் பெண்கள், லேடிஸ் வச்சு நடுறது, அப்புறம் உரம் நுண்ணூட்டம் எல்லாத்தையும், ஜிங்க் சல்பேட் எல்லாத்தையும் பற்றி சொல்லியிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கொஞ்சம் நெல் வீடியோ வந்து அதிகமாக போடலை. அது நெல் வீடியோ போட்டது வந்து அதிகமாக போகலை. அதனால் கொஞ்சம் வேலைப்படும் அதிகம். போன தடவை நாங்கள் 59 நட்டு அறுத்துருந்ததே நிறைய பேர் என்ன விளைச்சல் என்னென்னு கேட்டிருந்தாங்க. 89 போன வருஷம் நாங்கள் நட்டுருந்தது சுத்தமாக விளைச்சல் சரியில்லை. அது வந்து கடைசி நேரத்தில் ஒரு பூச்சி தாக்கி, இந்த கதினாவா பூச்சி மாதிரி ஒரு வெள்ளைப்பூச்சி மாதிரி அட்டாக் பண்ணி, ஏன்னா கிளைமேட்டு வந்து மழையும் இதுமாக ஒரு வாரம் கிளைமேட் சரியில்லாமல் இருந்துச்சு. அதனால் விளைச்சல் சரியில்லை. அதுக்கப்புறம் போன வருஷம் பொதுவாகவே போன தடவை இந்த கோடைக்குருவன்னு போட்டிருந்தோம் பாருங்க, அது எல்லாருக்குமே ஓரளவு விளைச்சல் சுமாராக தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் சரியில்லை. அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த குருவை வந்து எல்லாருக்குமே நம்பர் 1, எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும். இந்த 3 போகத்துலேயுமே குருவை அடுத்தது வந்து பெரும்போகம்னு சொல்லுவோம், இந்த சம்பான்னு சொல்லுவோம், தாளடின்னு சொல்லுவோம். இதில் நம்பர் 1 வந்து குருவை தான். இந்த பட்டம் தான் மெயின். அதுக்காக தான் இந்த வீடியோ விரிவாக போட்டிருக்கோம். இதில் குருவையில் வந்து நம்ம ரகம் வந்து இப்போ இதில் 59 நிறைய பேர் போடுறாங்க, 37 நிறைய பேர் போட்டிருக்காங்க, ஏஎஸ்டி 16 போட்டிருக்காங்க, ஏஎஸ்டி 21 போட்டிருக்காங்க. எந்த ரகம் வேணாலும் போடலாம். நம்ம எல்லாமே 114 115 தான். நாங்கள் போட்டிருக்கிறது ஏஎஸ்டி 16 F1 கிடச்சிச்சு எங்களுக்கு. அதனால் நாங்கள் இதை போட்டோம். ஏஎஸ்டி 16 பழைய நெல் தான், இருந்தாலும் எவ்வளோ இதாக இருந்தாலும் விளைச்சல் விட்டு கொடுக்காது. இப்போ வந்து நடவண்டைக்கு காலையிலே வந்து இந்த இது, அதாவது அடி உரம், அதாவது அன்னைக்கு நடவண்டைக்கு காலையிலே வந்து உழவு ஓட்டினதுக்கப்புறம் பேக்டம்பஸு ஒரு மூட்டை, ஒரு ஏக்கருக்கு, அதாவது ஒரு 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 ஏக்கருக்கு ஒரு மூட்டை போடலாம். இல்லைனா 4 மாவுக்கு போடலாம்னு வச்சுக்கலாம். ஒரு 1.25 ஏக்கருக்கு ஒரு மூட்டை கணக்கில் கூட போடலாம். என்ன காரணத்தினால சொல்கிறேன்னா, 1400 1500 விற்றுக்கிட்டு இருந்த பேக்டம்பஸ் இன்றைக்கி 2200. சத்தம் போடாமல் எல்லா வேலையும் ஒரு மூட்டை 700 800 இருக்குது. யாருமே இதை பற்றி பேசலை. எந்த மீடியாவும் இதை பற்றி பேசலை, உறவு விலையை பற்றி பேசலை. அரசியல்வாதிகளும் யாரும் எனக்கு தெரிஞ்சு பேசுன மாதிரி இல்லை. பொழுதுனைக்கும் இந்த டாஸ்மார்க்கில் வாங்குகிற 10 ரூபா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் தேவையில்லாத செய்தியை தான் பேசிகிட்டு இருக்காங்க. எங்கேயாச்சும் நடக்கிற சண்டை, இந்த மாதிரி சில்லற விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க ஒழிஞ்ச விவசாயத்தை பற்றி சரியானபடி யாரும் பேசவும் இல்லை. எல்லா மூட்டையுமே ஏறி இருக்குது. அதாவது இன்றைக்கி அடி உரம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பிக்கு, காம்ப்ளெக்ஸு, பேக்டம்பஸ்ஸு, டிஏபியெல்லாம் இன்றைக்கி வந்து கிடைக்கவே இல்லை. அதாவது 1400 1300 300 விற்றுக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து டிஏபி வரலன்ட்டாங்க. அது வந்துச்சுன்னா தான் புது விலைக்கு நாங்கள் கொடுப்போம். அதுவும் 1900 1800 2000 தெரியலன்ட்டாங்க. பொட்டாஸ் முக்கியமான உரம். பொட்டாஸ் நடவுக்கு ரொம்ப நெருங்கிய சம்மந்தம் உள்ளது என்னென்னா பொட்டாஸ் தான். அது வந்து இன்றைக்கி 2250 2350 இந்த ரேஞ்சில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியெல்லாம் பண்ணுறப்ப வந்து நெல் விலை மட்டும் அது அப்படியே தான் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு போனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 35 ரூபா 40 ரூபா ஏற்றுவாங்க. இவ்வளவு தான் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க ஒழிஞ்சு இது எல்லாமே அதிகமாக போய்ட்டு, ஊரில் 100 நாள் வேலையை 125 நாளாக பண்ணிட்டாங்க. சுத்தமாக ஆளே கிடைக்கல. நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, நீங்கள் நெல்லை பற்றி சொல்லிவிட்டு இதெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் இது உண்மையிலே வந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து இவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறத தான் சொல்கிறேன். இது மொத்தத்துக்கு யாரோட கவனத்துக்காவது போய் அதாவது நல்லது நடந்தால் நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறோம். மற்றபடி அவ்வளோ மோசமாக ஆள் டிமாண்டு சுத்தமாக ஆளே கிடைக்கல. 100 நாள் வேலையில் வந்து 125 நாள் பண்ணி சுத்தமாக எந்த வேலையும் ஆகாமல் மரத்தில் படுத்து தூங்குறது தான். அதுக்கு சம்பளத்தை வேறு ஏற்றிட்டாங்க. அதில் சம்பளத்தை ஏற்றினோன்னே இவங்க நடவாள் இப்போ ஒரு ஏக்கருக்கு 3000 ரூபாய்க்கு நட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்போ பொம்பளைங்க ஆளுங்க வந்து 3600 வரை 4000 வரைக்கும் கேட்குறாங்க. சரின்னு பார்த்துட்டு இப்போ இவங்க நட்டுக்கிட்டு இருக்கவங்க வட இந்தியர்கள். அவங்கள பிடிச்சி அவங்களுமே டிமாண்டு தான் இப்போ எல்லா ஃபீல்டுலையுமே அவங்க வந்துட்டாங்க. பொதுவாக தேங்காய் ஏற்றுறது, தேங்காய் உரிக்கல என்னமோ, ஆனால் தேங்காய் மட்டை ஏற்றுறது, தேங்காய் ஏற்றுறது, அப்புறம் சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோட்டலு அங்கே இங்கேன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே வந்துட்டாங்க ஓரளவு. நடவில் ரொம்ப நாளாகவே இருக்காங்க. கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக நம்ம எங்கள் ஏரியாவில் அவங்க தான் நட்டுட்ருக்காங்க. இவங்களில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வந்து இப்போ சாதாரணமாக பொம்பளையால் வச்சு நடவு நட்டோம்னா நம்ம ஏக்கருக்கு 3600 4000 வரைக்கும் கொடுக்கணும் ஒன்று.
அதை இல்லாமல் நம்ம நாற்று பறிக்கிறோம் பாருங்க, நாற்று ஒரு ஏக்கருக்கு 15 கட்டு பறிப்பாங்க. 10லேருந்து 15 கட்டு தேவைப்படும். ஒரு கட்டுக்கு ரூ. 40. அது 15 கட்டுனா கிட்டத்தட்ட ரூ. 600 வரும். அதையும் சேர்த்துக்கங்க. இந்த 4000 4500 ப்ளஸ் டீ, வடை, அப்புறம் 2 தடவை டீ வடை வாங்கி கொடுக்கணும், பிஸ்கட் வாங்கி கொடுக்கணும். இந்த செலவு, அப்புறம் அதை நாற்றை ஏற்றிட்டு வரணும் நம்ம டிராக்டர் வச்சு இல்லைன்னா ஆள் வச்சு, அவங்களுக்கு சம்பளம். இதெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5500 6000 வந்துடும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த நம்ம ஊரில் சாதாரண லேடிஸ் பொம்பளை ஆளுங்க வச்சு நடுற நடவில் வந்து ஒரு ஏக்கருக்கு 1.5 பை நாற்று விடணும். நல்லா கணக்கு பண்ணிங்க. ஒரு பை நாற்று இப்போ ரூ. 1350 1400 1500 விற்கிது. F1எல்லாம் நான் 1450 வாங்கினேன் ஒரு பை. இதே வந்து இவங்கள வச்சு நட்டோம்னா என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னோம்னா, ஏக்கருக்கு ரூ. 4600 வாங்குறாங்க ஒன்று. இதில் நாற்று பறிக்கிறது இவங்களோட வேலை தான். பார்த்தீங்களா, இப்போ நாற்று பறிச்சதை நீங்கள் காமிச்சிருப்போம், பார்த்துருப்பீங்க. நாற்றை அவங்களே பறித்து அவங்களே வயலுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அப்படியே போட்டுட்டு சூப்பராக பத்தி அடித்தது மாதிரி பத்தி கயிறு பிடிச்சிட்றாங்க. பத்தி கயிறு பிடிச்சி நம்ம எப்படி நட சொல்கிறோமோ, நீங்கள் வந்து கலக்க நட சொன்னாலும் சரி, இல்லை கிட்ட நட எப்படி நட சொன்னோம்னாலும் அவங்க நட்டுறாங்க. சாதாரணமாக நீங்கள் ஒரு ஏக்கருக்கு 1.5 பை நாற்றுன்னு சொன்ன பாருங்க, இவங்க வட இந்தியர்களை வச்சு நம்ம நட போகிறோம்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு 1/2 பை. அதாவது நீங்கள் ஒரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு 10 ஏக்கர் நட போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 5 பை இல்லைனா 6 பை நாற்று விட்டிங்கன்னா போதும். அதில் எவ்வளோ பணம் மிச்சப்படுது உங்களுக்கு, அதையும் கணக்கு பண்ணிங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 10,000 பணம் மிச்சம். அப்புறம் இதில் வந்து நம்ம ஏக்கருக்கு ஒரு 5 கிலோ இந்த கணக்கில் நம்ம அரிசி கொடுக்கணும். அப்புறம் விருப்பப்பட்டோம்னா நம்ம இந்த கோழி, சிக்கன் ரொம்ப கஷ்டப்பட்டு நட்டாங்க அப்படின்ட்டு எல்லாம் இந்த சிக்கன் கேட்டாங்க, அதை வாங்கி கொடுத்தோம். இந்த மாதிரி இதோட முடியுது. இது கிட்டத்தட்ட ஒரு 5000 ரேஞ்சில் முடிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ரொம்ப அலட்டிக்க வேண்டியதில்லை. அவங்களே எல்லாமே செஞ்சுருவாங்க நம்மளுக்கு. அப்புறம் அள்ளிகொணா கொடுக்குறேன், இது பண்ண நம்ம வயலை உழுது மூடு பள்ளம் பார்த்து அடி உரம் போட்டோமா. இந்த நாட ஃப்ரீயாக நாங்கள் உரம் போட்டோம். உரம் போடுறது ஒரே டென்ஷனாக இருக்கும். முன்னாடி அடி உரம் போட்டாச்சு. அப்புறம் முக்கியமாக நெல் நுண்ணுட்டோம். இது வந்து இந்த பாருங்கள், இது வந்து கவர்மெண்ட்லேயே கொடுத்தது தான், உயிர் உரம். இது நீங்கள் கேட்டு தான் வாங்கணும். முன்னாடியெல்லாம் ஆரம்ப ஸ்டேஜில் நான் எந்த ஆட்சின்லாம் சொல்ல விரும்பலை, யாருக்கும் சப்போர்ட்டு யாருக்கும் ஆப்போசிட்லாம் கிடையாது. அப்போல்லாம் தன்னாலேயே வந்து வலியக்க வந்து எடுத்து சொல்லி கொடுப்பாங்க. இந்த உயிர் உரம், அசோஸ்பெர்லாம், பாஸ்போபாக்டீரியா, ஜிங்க் சல்ஃபேட் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவிலையும் வந்து மூட்டையாக வந்து எடுத்துக்க சொல்லுவாங்க. அவ்வளவோ கொடுப்பாங்க. இப்போ வந்து கேட்டு தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. யாரும் வர்றதும் இல்லை. விவசாயத்தை பற்றி யாரும் கண்டுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இதை நாங்கள் கேட்டு தான் போய் நான் எங்கள் ஏரியாவில் கிடைக்கல, இன்னொரு ஏஎஸ்ஓ கான்டாக்ட் பண்ணி அங்கே போய் நாங்கள் எடுத்தாந்தோம். ஒரு ஏக்கருக்கு கரெக்டாக 5 கிலோ, இது 2.5 கிலோ பேக்கிங் தான் இது. நீங்கள் ஒரு ஏக்கருக்கு 3 மரக்கா 4 மரக்கான்னு சொன்னாலும் சில பேர் என்ன மரக்கான்னு கேட்குறாங்க. ஒரு 20 ஏக்கருக்கு ஒரு 15 கிலோ மணல்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு அந்த ஆவரேஜில் இந்த 10 கிலோ நுண்ணுண்டை 5 கிலோ ஏக்கருக்கு 5 கிலோ நுண்ணூட்டத்தை கலந்து வீசிட வேண்டியது தான். அடி உரமும் ப்ளஸ்ஸு அடி உரத்தில் என்ன பண்ணோம்னா, ஒன்று அந்த இது இருக்குது பாருங்கள், ஜிங்க் சல்ஃபேட் எதுக்காக கலந்து போட்டோம்னோம்னா, இந்த ஜிங்க் சல்ஃபேட் நாங்கள் பொதுவாகவே தனியாக தான் போடுறது. 8 நாள் 9 நாள் 10 நாள் இந்த மாதிரி போடுவோம். நிறையா வீடியோவில் நாங்கள் பார்த்துருப்போம். இப்போ ஏன் மாற்றி போட்டிங்கன்னு நீங்கள் கேட்பீங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ வெயில் ஓவராக இருக்குது. இன்னும் தென்மேற்கு பருவமழை சரியாக பெய்யலை. கிளைமேட் வந்து ரொம்ப வெயில் உச்சக்கட்டத்தில் இருக்குது. தண்ணி சூடாகிடுது. மத்தியானத்துலலாம் தண்ணி சூடாயிரும் அப்படிங்கிறதுக்காண்டி, இந்த கூலிங் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி ஏஎஸ்ஓ மேடம், இந்த ஏடி எல்லாருமே ஒரு மீட்டிங் போட்டாங்க எங்கள் ஏரியாவில். அப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் அடியிலேயே ஜிங்க் சல்ஃபேட் போட்டு நட்டுருங்க, கொஞ்சம் கூலிங் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். அது உண்மை தான். இங்கே மத்தியானம் கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5-6 மணி போல் வயலில் போய் நம்ம பார்த்தோம்னா தண்ணி நல்லா ஜில்லுன்னு தான் இருக்குது. இந்த மாதிரி பண்ணி பயிர் ஓரளவு பச்சை கொடுக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த உரம் போடும்போது நாங்கள் அதை அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க நெல் எப்படி இருக்குன்னு. நெல்லும் நல்லா சீராக ஒத்தப்பத்தி அடித்தது மாதிரி நல்லா சீராக நட்டுருக்காங்க. ரொம்ப பயிரையும் வச்சு நம்ம ரொம்ப கிட்ட பிடிச்சி நடலை. இந்த உரம் போட்டாச்சு, நெல் நுண்ணூட்டம் போட்டாச்சு, ஜிங்க் சல்ஃபேட் கலந்து அடியில் உரம் போட்டோம்னு சொல்லிட்டோம். ஏக்கருக்கு ஜிங்க் சல்ஃபேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ஏக்கருக்கு 10 கிலோ ஜிங்க் சல்ஃபேட்டு. பேக்டம்பாஸுங்கிறது நாங்கள் போட்டது. நீங்கள் என்ன வேணாலும் போடுங்க. காம்ப்ளெக்ஸ் போடலாம், இல்லை இது டிஏபி போடலாம், என்ன வேணாலும் போடுங்க. இன்னொன்று, எல்லா உரமும் விலை ஏறிட்டுன்னு சொன்ன பாருங்க, அதில் யூரியா மட்டும் விலை ஏற்றாமல் வச்சுருக்காங்க. யூரியா மட்டும்தான் கவர்மெண்ட் சப்சிடியில் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் யூரியாவை நிறையா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஒரு ஏக்கருக்கு இப்போ நான் அடியிலலாம் கொடுக்க வேண்டியதில்லை, அது 10-15 நாளில் கொடுத்தா போதும். அதை பற்றின வீடியோ அடுத்ததில் நாங்கள் போடுறோம். அடுத்தது நம்ம ஒரு நடவு நட்டு ஒரு 4 நாளில் வந்து களைக்கொல்லி, இது வந்து இந்த களைக்கொல்லி வந்து நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு. அதாவது களைக்கொல்லி நிறையா இருக்குது. ரிப்பீட் ப்ளஸ் இருக்குது,
அப்புறம் இன்னும் நிறையா பிராண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தெளிச்சு விட்றது, உரத்தில் கலந்து போடுறதும் இருக்குது. நாங்கள் வந்து இந்த எரஸ் வந்து 1 லிட்டர் வாங்கினாவே கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கருக்கு போட்டுடலாம். ஒரு ரூ. 1100 1200 ரேஞ்சில் தான் வரும்னு வச்சுக்கோங்களேன். மண்ணில் கலந்து போடணும், அதான் ஒன்று. மணல் இப்போ கிடைக்கிது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மணல் நல்லா கலந்து, மணலில் கலக்கலாம், இல்லை எம்சானில் கூட கலக்கலாம். ஆனால் எருவில் கலந்துடாதீங்க, உரத்துலையும் கலந்துடாதீங்க. அந்த மாதிரி கலந்து ஒரு நடவு நட்டு நீங்கள் 4 நாளுக்குள்ளே போட்டிங்கன்னா எந்த பில்லுமே முளைக்காது. இது ஏற்கனவே நாங்கள் நிறையா தடவை செஞ்சுருக்கோம். சூப்பராக இருக்கும். அப்புறம் தண்ணி வந்து ஒரு 3 நாளைக்கு நீங்கள் தண்ணி மட்டும் குறையாம பார்த்துக்கங்க. சரியானபடி நடவு நடுறதுக்கு முன்னாடி நம்ம ஓரளவு மூடு பள்ளம்லாம் இல்லாமல் எடுத்துகிட்டு, தண்ணியை சீராக நம்ம ஒரு 3 நாள் நடவு நட்டு ஒரு 4 நாள் 5 நாள் வரைக்கும் தண்ணி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் காய்ச்சலுமா பாய்ச்சினா போதும். ஆக்சுவலாக வந்து இப்போ ரொம்ப கரண்ட்டு தட்டுப்பாடு, அப்புறம் வந்து உங்களுக்கு தண்ணியும் லெவலும் கீழே போயிட்டு, அதனால் ஓரளவு தண்ணி வந்து நமக்கு தென்னந்தோப்பு நடவுக்கு எல்லாத்துக்கும் பாய்ச்சதே ரொம்ப அரிதியாக தான் பாய்ச்ச வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாய்ச்ச வேண்டியதாக இருக்குது. அதனால் நீங்கள் தண்ணி காய்ச்சலுமா பாய்ச்சறது நல்லது தான். ஓரளவு இப்போ இன்னொரு 1 வாரத்தில் அந்த மழையெல்லாம் பெய்யும். தென்மேற்கு பருவமழைலாம் ஆரம்பிச்சுன்னா கிளைமேட் மாறிடும்னு சொல்லி வானிலை அறிக்கையில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொன்று முக்கியமாக நீங்கள் நடவு நட்டதுக்கப்புறம் செய்ய வேண்டியது என்னென்னா, இப்போ உள்ள நம்ம கவர்மெண்ட்டில் வந்து ஏக்கருக்கு ரூ. 4000 கொடுக்க சொல்லி அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது குறுவை தொகுப்பு திட்டம்னு சொல்லி முன்னாடி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்தில் அவங்க எடப்பாடி ஜெயலலிதா ஆட்சியில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இடையில ஒன்றும் கொடுக்கல. யூரியா கொஞ்சம் உர குறுவை தொகுப்பு திட்டம்னு சொல்லி உரம் கொடுத்தாங்க அடுத்த ஆட்சியில். இப்போ வந்து மறுபடியும் அவங்க அப்படியே வந்து இந்த குறுவை தொகுப்பு திட்டத்தை அப்படியே மறுபடியும் கொண்டாண்டாங்க. அதாவது மிஷின் நடவுக்கு மட்டும்தான்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக. ஆனால் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. குறுவை நட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் ஏரியாவில் உள்ள ஏஎஸ்ஓவை போய் உடனடியாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு, அதில் வந்து இந்த கூகுள் இதில் வச்சு இந்த டேட்டு இதெல்லாம் வர மாதிரி, டைம் வர மாதிரி நம்ம ஆப் ஒன்று இருக்குது. அதை எடுத்து ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு கணினி சிட்டா, விவோட சிட்டாடங்கள், அப்புறம் பாஸ்புக்கு, அவ்வளோதான். பாஸ்புக்கு ஜெராக்ஸு, ஆதார் கார்டு, கணினி சிட்டா, விவோட அடங்கல், இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, அது ஃபஸ்ட்டு போகிறவங்கள ஒரு ஏரியாவுக்கு இவ்வளோ பேர்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஓரளவு சீக்கிரம் கொடுத்துருங்க. நிறையா பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணி அது ஏக்கருக்கு ரூ. 4000 வாங்கிடுங்க. மற்றபடி அடுத்தடுத்து என்ன செய்யணுங்கிறத நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறோம். வீடியோவில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.